And I think the best man to consolidate it is M.K. Stalin. So M.K. Stalin is the same position. So Rahul Gandhi can become the Prime Minister of India provided there is somebody to spend all his time consolidating the India bloc. இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைவராவதில் தகுதி வாய்ந்தவர் என்ற கருத்தை காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் ஸ்டாலின் கூட்டணி தலைவரானால் ராகுல் பிரதமராகலாம் என்கிற கருத்தையும் அவர் கூறியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். பல இந்தியா கூட்டணிக்கு முதல்வர் ஸ்டாலின் தலைவராக வேண்டும் என்ற ஒரு கருத்தை காங்கிரசினுடைய மூத்த தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சருமான மணிசங்கர் ஐயர் கூறியிருக்கிறார். மிக முக்கியமாக இந்தியா கூட்டணிக்கு மு.க. ஸ்டாலினை தலைவராக்க வேண்டும் எனவும் ராகுல் காந்தி பிரதமராக இந்தியா கூட்டணியை திறந்து ஒருங்கிணைக்க ஒருவர் தேவை என்றும் ஒரு கருத்தை அவர் தெரிவித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்பட்டது. வெறும் முழக்கங்களை மட்டும் எழுப்பாமல் கூட்டாட்சியை வலுப்படுத்தும் வேலையை செய்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் செய்து வருகிறார் எனவும் கடந்த காலங்களில் ஸ்டாலின் செய்த ஒவ்வொரு கூட்டாட்சி வலுவிற்கு தேவையான நடவடிக்கைகளுமே மிகுந்த பயனை வழங்கியுள்ளது. இந்த காரணங்களுக்காக ஸ்டாலினை இந்தியா கூட்டணிக்கு தலைவராக வேண்டும் என்ற ஒரு கருத்தை தான் கூறுவதாக அவர் பதிவிட்டுள்ளார். மேலும் சுசித்ரா, தொடர்ந்து இணைப்பில் இருங்க, பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மணிசங்கர் ஐயர் கூறியிருக்கக்கூடிய கருத்து இந்த சூழல்ல அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்க வேண்டியிருக்கா? கண்டிப்பா அவர் இப்போ அரசியல் சமயம் ரொம்ப அதிகம் அடிபடுற ஒரு பேரா எல்லாருமே இருந்தாலும் கூட மணிசங்கர் ஐயர் ராஜீவ்காந்தியோட ஃப்ரெண்ட். அவரு மயிலாடுதுறையில பார்லிமெண்ட் உறுப்பினராக இருந்திருக்காரு அவரு. ஸோ அவருடைய பழைய காங்கிரஸ்காரர். ஸோ அவர் பொசிஷனை தெரிஞ்சுட்டு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். அதாவது அவர் சொல்ற ஒரு விஷயம் உண்மை. இந்தியா கூட்டணிக்கு திமுக வலு சேர்க்கிற ஒரு சக்தின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. காங்கிரஸ் திமுக உறவு பிரிஞ்சதுன்னா இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய இழப்பு என்பது என்னுடைய கருத்து. அதை ராகுல் காந்தி தான் உணரணும். சோனியா காந்தி, ராகுல் காந்தி தான் உணரணும். இதை பத்தி காங்கிரஸ் தன்னுடைய தன்மானத்தை காத்துக் கொள்வதற்காக அதிகமான சீட்டோ ஆட்சியில் பங்கோ கேட்கறத யாருமே குறை சொல்லலை. அதை வெளியில இருந்து பேசக்கூடாது. அதுக்குன்னு ஒரு குழு போட்டுருக்காங்க. அந்த குழு பேசணும், இல்ல மேலிடத்துல இருக்கிற தலைமைகள் பேசணும். அதை விட்டுட்டு இங்க குட்டி தேவதைகள்லாம் முழுங்கிட்டு இருக்கிற விஷயங்கள் தான் திமுகவுக்கு ஒரு இரிட்டேட் பண்ற ஒரு விஷயமாகவும் அந்த இந்தியா கூட்டணியை பிரச்சனைக்குள்ளாக்குற ஒரு விஷயமா இருக்கிறத பாக்குறோம். ஸோ மணிசங்கர் ஐயர் சொல்லியிருக்கிற விஷயம் ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு 2019 தேர்தலையே. அதே மாதிரி ஸ்டாலினை இந்தியா கூட்டணிக்கு தலைவர் அப்படின்ற ஒரு விஷயம் நார்த் இந்தியாவில் இருக்கிற அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி இவங்க எல்லாம் ஏற்றுக்கணும். ரெண்டாவது இந்தியா கூட்டணி மாநில சுயாட்சி போன்ற விஷயங்கள் அல்லது மாநிலத்தில் அதிகாரத்தை பறிக்கும் போது குரல் கொடுக்கிற விஷயங்கள் எல்லாம் திமுக தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. கவர்னருடைய அந்த செயல்பாடுகளை எடுத்து கேஸ் எல்லாம் போட்டு அது ஒரு பெரிய மைல்ஸ்டோனா ஒரு விஷயமா நடந்தது நம்ம பார்த்தோம் சுப்ரீம் கோர்ட்ல. ஸோ அதனால மாநிலங்களுக்கு நிதி கொடுக்கறது உட்பட பல விஷயங்கள்ல வஞ்சிக்கப்படும் போது குரல்களை பலத்த குரல் கொடுக்கிறது ஸ்டாலின் என்பது தெரிஞ்ச விஷயம். சோ இந்த சூழல்ல மணிசங்கர் என்ன நினைக்கிறாரு, இந்தியா கூட்டணிக்கு ஒரு வலுவான தலைமையா அவர் உருவாக்கக்கூடும்னு அவர் நினைக்கிறாரு. இது காங்கிரஸோடைய போயிட்டு இருக்கிற ஆன்கோயிங் இந்த உட்பட்டு இருந்த பிரச்சனைகள், அந்த சீட்டு பிரச்சனை அல்லது தாவேக்காவோட கூட்டணியும் போகணும்னு ஒரு குரல்கள் எழுப்புற இந்த சூழல்ல பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் எழுப்புற குரல், மாணிக் தாக்கூர் போன்ற குரல்கள் எழுப்பும் போது அதுக்கு ஒரு மாறுபட்டதாக இந்த குரல் இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம காங்கிரஸுக்குள்ளேயே வெவ்வேறு குரல்கள் இருக்கின்றன. தமிழ்நாட்டிலேயே ஒரு விரல் வெற்றி எண்ணக்கூடிய 3 பேர் தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. திமுகவை விமர்சனம் செய்ய அது குத்தி காட்டும்படியாக பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் ஒரு 3 பேர் தான். செல்வ பிறந்தை இன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க காங்கிரஸ் மேலிடம் அப்படின்ற ஒரு விஷயமும் முக்கியத்துவம் பெறுவதை நம்ம பாக்குறோம். சோ மேலிடம் என்ன முடிவெடுக்க போறதுன்னு பார்க்கலாம். இந்தியா கூட்டணிக்கு ஸ்டாலின் தலைமை என்பது ஆல் இண்டியா லெவல்ல எல்லோரும் வடக்கே இந்தி பேசுற மாநிலங்கள் உட்பட ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அது பொறுத்து இருந்தா பார்க்கணும். நல்ல ஆலோசனையானது. மிக்க நன்றி பிரியன், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வைக்கும்.